உள்ளத்துள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஈரான் வந்து இப்போ கடைசியாக வந்து ஒரு 10 கெடுவை வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்குது. கெடுண்டா வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக ஆர்டராக சொல்லியிருக்குது. இதெல்லாம் நீ கேட்கணும், கேட்கலன்னா எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை ராஜா, உனக்கு தான் நஷ்டம். அதனால் இதை கேட்டு கட்டுப்படுறியா இல்லையாண்டு வார்த்தையெல்லாம் சொல்லாமல் கையை முறுக்கி ஆர்டர் போடுற மாதிரி ஆர்டர் போட்டிருக்குது. அந்த 10 கண்டிஷனை கேட்டதுன்னு ட்ரம்ப் வந்து அலறி இருக்காரு. இந்த அளவுக்கு 10 கண்டிஷன் போடுற அளவுக்கு ஈரான் வந்து எந்த துணிச்சல் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கதி கலங்கிட்டாரு ட்ரம்ப்பு. இதை வந்து இவ்வளோ நாள் ஈரானை பார்த்து ட்ரம்ப் என்ன சொன்னார், போகிற நிறுத்துறியா இல்லையா அப்படின்லாம் மிரட்டினார்ல. ஆனால் அமெரிக்கா இப்போ சொல்லுது, நீ போகிற நிறுத்துறதுலாம் நாங்கள் தான் நிறுத்தணும், நீ நிறுத்த முடியாது. அதனால் ஈரான் என்ன சொல்லுது, போகிற நிறுத்துறது நாங்கள் தான் நிறுத்தணும். அமெரிக்கா நீ சொல்லி நாங்கள் நிறுத்துறதில்ல, நீ ஆரம்பித்தா நாங்கள் நிறுத்தணும். ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிறோம், உனக்கு 10 கண்டிஷன் சொல்கிறோம், இதெல்லாம் நீ வந்து கட்டுப்பட்டால் தான், இல்லாட்டி உன் நிலைமையே வேறேன்னு சொல்லி அமெரிக்காவுடைய கையை முறுக்கிக்கிட்டு சொல்கிற மாதிரி சொல்லுது. இப்போ இவ்வளோ நாளாக உலகத்தையே மிரட்டிக்கிட்டு வந்த அந்த மேற்கு உலகத்துடைய மிரட்டல் காலம் முடிஞ்சு போச்சு. அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள் உலகத்தையே மிரட்டுனாங்கல்ல, அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து உலக அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல வந்து ஈரான் வந்துருச்சு, இது ஈரானுடைய காலம் அப்படிங்கிற மாதிரி உலகமே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அந்த அளவுக்கு ஈரான்கிட்ட வந்து எப்படி அதிகார மையம் ஏறிச்சு. இப்போ இந்த ஈரான் கொடுத்துருக்கிற அந்த 10 கண்டிஷன்ஸை ஒருவேளை இந்த அமெரிக்கா ஏற்றுச்சுன்னு வச்சுங்க, பல வருடங்களாக நிலவி வந்த மேற்கத்திய நாடுகளுடைய ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வந்துடும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆகுது. சரி, அந்த ஈரானுடைய அந்த 10 கட்டளைகளை ஏற்கலைன்னு வச்சுங்க, உலகளாவிய எரிசக்தி விநியோகம் எனர்ஜி சப்ளை வந்து முடங்கி உலக பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும். அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் என்ன, இந்த அமெரிக்காவுடைய ஆதரவு நாடுகள் என்ன வேணும், பொருளாதாரத்தில் படு வீழ்ச்சியாகி உள்நாட்டில் மக்களுடைய எதிர்ப்பை சம்பாரிச்சு வீழ்ச்சியுடைய எல்லைக்கு போயிடுவாங்க, அசிங்கப்பட்டுருவாங்க. அதனால் ஈரான் சொல்கிற இந்த 10 கட்டளைக்கு கட்டுப்படுறது ஒன்று தான் இப்போ வழி அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் பலரும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இப்போ ஈரான் வந்து அமெரிக்காவை பார்த்து மிரட்டி கட்டளை ஆர்டர் போடுற அளவுக்கு என்ன சொல்லியிருக்கு 10 கட்டளை. அதை ஏற்றுக்கிட்டால் என்ன நடக்கும், ஏற்றுக்கலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற விரிவான தகவலை தெரிகிறதுக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சமீபத்தில் 12வது நாளாக ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் நடக்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அத்துமீறிய போர், நிறைய அதை பற்றியே பேசிட்டோம். இப்படிப்பட்ட நிலையில் ஈரானை வந்து 4 நாளில் முடிச்சிருவோம் அப்படின்னு இறங்கின அமெரிக்கா 12 நாளாயும் அந்த ஈரானை ஒன்றுமே செய்ய முடியலை. கடுமையான எதிர்த்தாக்குதலை ஏற்படுத்துனதோடு மட்டும் இல்லாமல் இஸ்ரேலையும் இஸ்ரேலுடைய தலைநகரான டெல்லாவியையும் கிட்டத்தட்ட சுடுகாடு மாதிரி ஆக்கிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இராணுவ தளங்களை அமைச்சுக்கிட்டு மத்திய கிழக்கு அரபு நாடுகள்கிட்ட உள்ள இராணுவ தளங்கள்லாம் நாசமாக்கிருச்சு. இப்போ கை சேர்த்தப்பட்ட நிலையில் அமெரிக்கா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கத்தார் நாட்டில் இருந்தால் அமெரிக்காவுடைய அதிநவீன ரேடார் அமைப்புகளையும் ஈரான் அடித்து நொறுக்கி செயலிழக்க வச்சிருச்சு. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. 11 ரேடார்கள் வந்து கத்தாரில் இருந்துச்சு. அந்த 11 ரேடாருடைய உதவியை வச்சு தான் இந்த அமெரிக்க இராணுவம் வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடந்துச்சு, துல்லியமான தாக்குதல் நடந்துச்சு. இப்போ இந்த ஈரான் என்ன பண்ணுச்சு, அந்த 11 ரேடார்களையும் அடித்து நாசப்படுத்தி தோஸ்தம் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்தினோம்னா துல்லியமான தாக்குதல் நடத்த முடியாது. அந்த ரேடார் இல்லாததுனால கண்ணை மூடிக்கிட்டு அடிக்கிற மாதிரி தான் அடிக்கணும். கண்ணை மூடிட்டு காட்டில் விட்ட நிலைமை தான் இப்போ அமெரிக்க இராணுவங்களுக்கு. ரெண்டாவது, ஹார்மஸ் ஜலசந்தியை, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து ஈரான் வந்து தனது முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருச்சு. இந்த ஹார்மஸ் ஜலசந்தி வழியாக தான் 20% எரிசக்தி எண்ணெய்கள் வந்து உலக நாடுகளுக்கு போகணும். இந்த ஜலசந்தி வழியாக தான் வெளியிருந்து உலக நாடுகள்லேருந்து இந்த அரபு நாடுகளுக்கு இறக்குமதி ஆகிற பொருள்லாம் உள்ளே வரணும். ரெண்டுக்கும் கேட்டு போட்ட பிறகு தடுமாறி போய் உலகத்தில் பல இடங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு, பல நாடுகளில் உணவு தட்டுப்பாடு, அரபு நாடு போன்ற இடங்களுக்கு வந்து காய்கறி தக்காளி கத்திரிக்காயோட தட்டுப்பாடுங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ ஒட்டுமொத்த அந்த ஹார்மஸ் ஜலசந்தியை வந்து
ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வந்ததுனால மத்திய கிழக்குடைய அதிகார மையத்தையே ஈரான் வந்து மாற்றி அமைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்மோஸ் ஜலசந்திங்கிறது முக்கியமான ஜலசந்தி. ஈரான் என்ன சொல்லிச்சு, இதை தாண்டி தான் எவனும் வெளியே போகிறான் போகணும், உள்ளே வராதான் வரணும். இப்போ ஏன் கண்ட்ரோலில் இருக்குது, எங்கள்கிட்ட அனுமதி பெறாமல் எவனாச்சும் வந்தீங்க அடித்து நொறுக்கிடுவோன்னுச்சு. அப்படி சொல்லிவிட்டு 2 நாடுகளுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துச்சு, சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும். அது ரெண்டும் ஈரானுடைய நட்பு நாடுகள், அவர்களுடைய கப்பல் வரலாம் போகலான்ருச்சு. இப்படிப்பட்ட நிலையில் சமீபத்தில் இஸ்ரேலோட போய் உறவு வச்சுக்கிட்டு இஸ்ரேலை வந்து கட்டிப்பிடிச்சி தழுவிய நம்ம இந்திய பிரதமர் மோடி என்ன சொன்னார், இந்தியா என் தாய் நாடு, இஸ்ரேல் என் தந்தை நாடுன்னு சொன்னதோடைய விளைவு இந்தியாவுக்கும் இந்த ஈரானுக்கும் உள்ள உறவு முறிவட்டு போயிருமோங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதை எப்படியோ ஜமாளித்து ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்தியா ஜமாளிச்சிருச்சு போல இருக்குது. இப்போ ஒரு அறிவிப்பு வருது, 2 நாடுகளுக்கு எப்படி அனுமதி கொடுத்துச்சோ அதே போல் ஈரான் வந்து இந்தியாவுடைய கப்பலும் வரலாம் போகலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு ஒரு அதிகாரப்பூர்வமற்ற ஒரு தகவல் வருது. அப்படி ஒரு வேளை ஈரான் வந்து இந்தியாவுக்கு அனுமதி கொடுத்தா அது நமக்கு ஆறுதலான விஷயந்தான், நமக்கு சந்தோஷமான விஷயம் இந்திய மக்களுக்கு. ஆக இந்த நாட்டு கப்பலில் தவிர வேறு எந்த நாட்டு கப்பலும் வரக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்காக ஆர்டர் போட்ட அந்த ஈரானை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அமெரிக்கா என்ன பண்ணுது, வேறு ஒரு நாட்டுடைய 3 கப்பல்கள் ஆயில் கப்பல் நீங்கள் போங்க நாங்கள் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்குது. என்ன பார்த்துக்கிறேன், இந்த அமெரிக்காட்ட உள்ள ஒரு பெரிய புத்தி என்னென்னா, அடுத்தவன் பிள்ளைய கிணத்துக்குள்ளே இறக்கி விட்டு ஆழம் பார்க்குறதுல அமெரிக்கா நம்பர் 1. நீ சரியான தில்லு இருக்கிற ஆளாக இருந்தால் என்ன பண்ண, நீல இறங்கி போய் பார்க்கணும். நீ வேறு ஒரு நாட்டு கப்பலை 3 கப்பலை நீ போ, என்ன நடக்குது நான் பார்க்குறேன்னு சொல்ல அவனுக்கு நம்ம தான் போய் பார்ப்போமேனு போகிறான். ஹார்மஸ் ஜலசந்திக்கிட்ட போகிறப்ப ஈரான் பார்த்தா என்னடா சொல்ல கேட்காம வர்றியான்னு போட்டான் பாருங்க குண்டு. அந்த 3 கப்பலும் காலி. இதை பார்த்த உடனே இந்த கொஞ்சம் எட்ட நின்றாங்க, இல்லை 10 100 200 கப்பல்லாம் அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு போயிட்டாங்க. அம்மா அடியே நம்ம போனால் மாட்டிக்கோம்டான்னு. சரி, இவன் வந்து அடிபட்டான, அவனுக்கு ஏதாச்சும் நீ உதவுனி அமெரிக்கா கம்மன் இருக்கிறா, நாசப்பட்டது அவன் தான். இப்போ ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, டோட்டல் கண்ட்ரோல் வந்து இப்போ ஈரான் கையில் இருக்குது. அதனால் வந்து வேறு வழியே இல்லை. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு ஒரு சரணாகதி எச்சரிக்கையை விட்டுருக்கு. சாதாரண எச்சரிக்கையில் சரணாகதி எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கை மட்டும் நடந்துருச்சுன்னா உலக அரசியல் வரைபடத்தையே மாற்றி விட்டுரும் நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தனது இராணுவ பலத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் இப்போ உலகத்தில் நிலைநாட்டுறதுக்கு ஈரான் வந்துருச்சு. இவ்வளோ நாள் மேற்கு உலக மிரட்டல் காலம் முடிஞ்சு ஈரானுடைய அரசியல், உலக அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல ஈரான் வந்துருச்சுங்கிறது இதுதான் செய்தி. அந்த இடத்துக்கு வந்ததுனால இப்போ ஈரானுடைய கை ஓங்கி இருக்குது. அந்த நிலையில தான் அது 10 கண்டிஷனை போட்டிருக்கு அமெரிக்காவுக்கு. சூப்பரான கண்டிஷன். இதை கேட்டால் நீ பொழைச்சிக்குவா, கேட்கலன்னா எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை ராஜா, நஷ்டம் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்லுது. அதில் கண்டிஷன் நம்பர் 1, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஐசிசியில் ஒப்படைக்கணுங்குது. அருமையான ஒரு கோரிக்கை. இந்த நெதன்யாகுவை கொண்டாந்து நீ வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்து, போரை பற்றி அணு ஆயுதத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஈரான் வந்தோம்ல, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நீ சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டோம்ல. அப்படி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறப்பே டக்குன்னு பேச்சை முறிச்சுக்கிட்டு போயிட்டு அமெரிக்கா செனட்லேயும் காங்கிரஸ்லேயும் உத்தரவு அனுமதி கூட வாங்காமல் நீ வந்து ஈரானை அடித்து உச்சபட்ச தலைவருக்கு அயத்துல்லா அலி கமேனியையும் அவரோட சேர்ந்த 40 பேரையும் கொன்னிய, இது எந்த வகையில் நியாயம்? ஆஸ்பத்திரியில் இருந்த நோயாளிகளை, சிவிலியன்களை கொன்னிய, எந்த வகையில் நியாயம்? சிறிய பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருந்த 120 பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போட்டு தாக்கணிய, என்ன நியாயம்? இதுக்கெல்லாம் நெதன்யாகு மன்னிப்பு கேட்கணும். அப்போ சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர் செஞ்சது சரின்னு சொன்னால் விடுபட்டு போகட்டும், இல்லாட்டி அவர் கொடுக்குற தண்டனையை அவர் ஏற்றுக்கணும், அநேகமாக அவர் தூக்கிலிடப்படலாங்கிற ஒரு நிலையை உணர்ந்து தான் ஈரான் சொல்லுது நெதன்யாகுவை வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தணுங்குது. இது 1ஆம் நம்பர் கண்டிஷன். நிறுத்தினாலே நெதன்யாகு ஆட்டம் காலி ஆகிடும். 2, இஸ்ரேல் வந்து தனது படைகளை வந்து அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முந்தைய எல்லைகளுக்கு திரும்ப பெறணுங்குது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை நடந்துச்சு, 12 நாள் சண்டை. அந்த 12 நாள் சண்டைக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து அந்த படையெல்லாம் எங்கெங்கே நின்றுச்சோ அந்த வாருக்கு முன்னாடி
அந்த இடத்துக்கு இப்போ எல்லாம் திரும்பி ஓடி போயிடணும். கண்டிஷன் 3, அரபு மண்ணில் உள்ள அனைத்து அமெரிக்க இராணுவ தளங்களும் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். யாருக்கு உத்தரவு போடுது? இந்த மத்திய கிழக்கில் உள்ள அரபு மண்ணுக்கு ஆர்டர் போடுது ஈரான். ஏது அந்த அரபு மண்? பஹ்ரைன், அபுதாபி, துபாய், குவைத்து, ரியாது, கத்தார், ஈராக்கு, இந்த மாதிரி இருக்கிற அரபு மண்ணில் இருக்குது பார்த்தீங்களா இந்த அமெரிக்காவுடைய பேஸ் இராணுவ தளம். இதெல்லாம் நீங்கள் அகற்றணுங்குது, அவன் போகணுங்கிறதுல நீ துரத்தவனே அப்படிங்குது. 4, இதுவரை விதிக்கப்பட்ட அனைத்து பொருளாதார தடைகளுக்கும் ஈரான் இழப்பீடு பெற வேண்டும். எங்களுக்கு ஏகப்பட்ட பொருளாதார தடையை விதிச்சில, அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு லாஸ் ஆகிருக்கும்ல, அந்த லாஸ் எங்களுக்கு இப்போ வரணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஈரானிய தலைவர் முஸ்தபா கொமானிட்ட வந்து நீ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அவரையும் நான் கொண்டு விடுவேன்னு சவால் விட்டில, அதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும். 5, அதிபர் ட்ரம்புடைய காசா திட்டத்தை, காசா பிளானை ரத்து செய்யணும். அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு காசா பிளான் போட்டிருக்காரு, பாலஸ்தீனத்தை ஆட்டையை போடுற பிளான், அதை நீ ரத்து செய்யணும். 6, ஈரான் மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் நீக்கிட்டு முடக்கப்பட்ட நிதியை திரும்ப ஒப்படைக்கணும். இந்த ஈரானுடைய நிறைய ஃபண்டை அங்கங்கே லாக் பண்ணி வச்சுச்சு அமெரிக்கா. இப்போ இது என்ன சொல்லுது? அதெல்லாம் நீக்கணும், எங்கள் ஃபண்டை பூரா நீ திருப்பி எங்கள்கிட்ட கொடுக்கணும். 7வது ஒன்று சொல்லுது பாருங்கள், ஈரானின் அணுசக்தி உரிமைகளை அங்கீகரிக்கணும். இதுதான் டாப்பான மேட்ரு. அணுசக்தி நாடுங்கிற அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கணும்னு இதுவரையும் கேட்டுக்கிட்டு இருக்க நாடு எது? வடகொரியா. சமீபத்திலோட வடகொரியாவுடைய அதிபர் கிம் ஜாங் உன் என்ன சொன்னார்? நாங்கள் 50 ஏவுகணை வச்சுருக்கேன், அணுசக்தி ஏவுகணையை, முடிஞ்சால் நீ என்கிட்ட வந்துவார், நான் ஒன்று போட்டேன்னா நீ காலி ஆயிடுவா அப்படின்ட்டு அவர் மற்ற நாடுகளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. உங்கள்ட்ட அணு ஆயுதம்னு கேட்குறான்ல, நீ இல்லைன்னு சொன்னால் தான் உன்ட்ட இருக்கான்னு பார்க்க வரேன்னு உள்ளே வந்து பூந்து உனக்கு தொந்தரவு கொடுப்பாயா. ஆமாடா வச்சிருக்கேன் இருக்கேன் என்ன செய்வா வந்து பாருன்னு சொல்லி 8 ஓடி போயிடுவான் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ நாள் கடந்த பேச்சுவார்த்தைகளோட பிப்ரவரி 28க்கு முன்னாடிய பேச்சுவார்த்தைகளோட அணுசக்தியிலேருந்து நாங்கள் நீக்கிக்கிறோம், அணுசக்தியை இனிமேல் உருவாக்க மாட்டோம்லாம் ஒத்துப்போன ஈரான் இப்போ என்ன சொல்லுது? நாங்கள் வச்சுக்கோமியா, எங்களுடைய அணுசக்தி உரிமைகளை நீ அங்கீகரிக்கணுங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. 8, லெபனான், சிரியா மற்றும் ஏமன் நாடுகளிலிருந்து வெளிநாட்டுப்படையை வெளியேறணும். இப்போ உலக அரசியலுக்கு போயிடுச்சு பாருங்கள் ஈரான். சொல்லிச்சு மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கிற அரபு நாடுகளுடைய பஹ்ரைன், அபுதாபி, துபாய், குவைத்து, ரியாது, கத்தார், ஈராக்கு போன்ற இடத்துல இருந்தெல்லாம் நீ போயிடணுன்ற சொன்னது. இப்போ அதுக்கும் ஒருபடி மேலே போயிட்டு சிரியா, லெபனான், சிரியா மற்றும் ஏமன் நாட்டிலேருந்து வெளிநாட்டு படையெல்லாம் வெளியேறணும். உலக அரசியலுக்கு ஈரான் போயிடுச்சு. அடுத்து 9, அதிபர் ட்ரம்ப் அயத்துல்லா கொமேனி அவர்கள்ட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அயத்துல்லா கொமேனி அவர் வந்து கொன்றுச்சு. என்ன சொல்லுது? எங்கள் தலைவரை, உச்சபட்ச தலைவரை நியாயம் இல்லாமல் சர்வதேச போர் விதிகளுக்கு முரணாக நீ கொன்ற நீ அவர்கிட்ட இப்போ நீ பகிரங்கமாக உலகம் அறிய மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு 10வது ஒன்று சொல்லுது, இதையெல்லாம் நீ ஏற்றுக்கிறியோ இல்லையோ கடவுள் நடத்தி காட்டுவார். இதெல்லாம் கடவுளுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை பாருங்கள். அந்த இடத்துல கூட தன்னை வந்து வீரனாக இருந்தாலும் இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு சொல்லுது, இதையெல்லாம் ஆண்டவன் நடத்தி காமிச்சிருவாயா, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா இது நேர்மையானது தான் நாங்கள் சொல்கிறோம். தட் இஸ் நோ கிரேட் மேட்டர் ஃபார் காட். இது கடவுளுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, நாங்கள் சொன்னலாம் நீ ஒத்துக்காட்டியே நடந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு மிரட்டலை விடுது. ஈரானுடைய இந்த மிரட்டல் நிபந்தனையெல்லாம் ஏற்றுக்கிடுச்சுன்னா அது பல வருடங்களாக நிலவி வந்த மேற்கத்திய அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதா அர்த்தம் அமையும். சரி, ஒருவேளை இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நிராகரிச்சிச்சின்னு வச்சுங்க, அது உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை, எனர்ஜி சப்ளையை முடக்கி உலக பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும். அப்படி பெரிய பெரிய வீழ்ச்சிக்கான அபாயம் இருக்குது. ஒத்துக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் சொன்னதெல்லாம் கட்டுப்பட்டினா நாங்களும் நல்லா இருப்போம், நீனும் நல்லா இருப்போம், உலகமும் நல்லா இருக்கும். அப்படி நீ ஒத்துக்கிறேன்னா எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் எப்பவும் போல இருப்போம். நீ உன் நாடு உன் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? உன்னையே திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நீ தான் நாசமாக போயிடுவா, உன்னை நம்பி இருக்கிற உன்னுடைய நாடுகளும் வீணாக போயிருங்கிற எச்சரிக்கையை தான் இன்றைக்கி ஈரான் வந்து துணிஞ்சு வெளியிட்டிருக்குது. இதோடைய துணிச்சலை வந்து இன்றைக்கி உலக நாடுகளே வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 4 நாளில் உட்கார்ந்து போயிரு நினச்ச ஈரான் வந்து இன்றைக்கி இந்த 1 வருஷமானாலும்
துணிஞ்சு போருக்கு தயாராகிற அளவுக்கு அது பலம் பொருந்திய நாடாகவும் உலக அரசியலை மாற்றக்கூடிய ஒரு நாடாகவும் வந்ததை நினச்சி சிலர் சந்தோஷப்படுறாங்க, சிலர் பயப்படுறாங்க, சிலர் மிரண்டு போயிருக்காங்க. காரணம் வந்து இன்றைக்கி இஸ்ரேலை இல்லாமல் ஆக்கிருச்சு இந்த ஈரான். இஸ்ரேலுடைய தலைநகர் அந்த டெல்லவீவில் வந்து காசாவை விட மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கூடிய விரைவில் அமெரிக்காவுக்கு இப்படி ஒரு நிகழ்வு வர்றதுக்கு முன்னாடி அமெரிக்கா சரணடைகிறது தான் சரிங்கிற மாதிரி ஒரு சில நாடுகள்லாம் மனசுக்குள்ளே என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற கருத்து தான் இன்றைக்கி நாடு முழுக்க பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தொல்லபடி சேனலில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற போர் நிலவரங்கள், அரசியல் நிலவரங்கள், நாட்டு நடப்புகள், உலக நடப்புகளை வந்து உள்ளது உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை அப்படியே கொண்டு வந்து எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொடுக்கக்கூடிய நம்ம அந்த உள்ளத்தை உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.